தருமபுரி மாவட்டம் பாளையம் கிராமத்தில் பொதுமக்களுக்கு ஐஸ் விற்பனை செய்து திமுக வேட்பாளர் மணி வாக்கு சேகரித்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெற்றிவேல் வழங்க கேட்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்திய கூட்டணி தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வழக்கறிஞர் மணி கிழக்கு மாவட்ட செயலாளர் தடங்க சுப்பிரமணிய தலைமையில் நல்லம்பள்ளி ஒன்றியத்திற்குட்பட்ட பாளையம், தண்டுக்காரம்பட்டி, ஜருகு, கோம்ப, ஏலகிரி, சாமிச்செட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்போது பொதுமக்களிடையே அவங்க மணி பேசும்போது தருமபுரி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு உருவாக்கணும்னா சிப்காட்ஸ் கொண்டு வரப்படும், அதுவும் அது மட்டும் இல்லாம உபரிநீர் திட்டம், அதாவது காவிரி உபரிநீர் திட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்ற அந்த கோரிக்கை உறுதிமொழி கொடுத்து இது பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க போற இடத்துலாம் அந்த பெண்கள் ஆரத்தி எடுத்தும் அந்த பூக்கள் தூவியும் உற்சாகமா வரவேற்றிருக்காங்க. இந்த நிலையில வாக்குப்பதிவு ஆகும் போது பாளையம் கிராமத்துல அங்க இருந்து குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் ஐஸ் விற்பனை செஞ்சு மணி விஜய் சுயன் கிணத்துல வாக்கு கேட்டாங்க.